அந்த பால் காய்ச்சி எல்லாம் முடிஞ்சுது. முடியும் சமையல் சமைக்கணும் இல்லை மிளகறி. அப்போ அதுக்காண்டி வட்டி போட்டு எல்லாம் வட்டிக்கிட்டி மகள்லாம் மூத்தவா வட்டிக்கிட்டி எல்லாம் தந்துட்டு பொடியெல்லாம் கொண்டு போட்டு நான் தான் சமைக்க போகிறோம். சரியான வேலை செய்ய வெள்ளைய காய்ச்சறது. இப்போ வெள்ளைய காய்ச்சறது அடுப்புல நிறைய நேரம் சோறு இருந்தாவிஞ்சா நல்லதாம அப்படியே சில பேர் அப்படியே உண்மையா விட்டு எல்லாமே அப்படியே மண்ணால் அம்மாண்ட கைவண்ணத்துல செஞ்ச ஒரு அடுப்பு. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. என்ன தாரகா இருந்து கதைக்க வந்துட்டா என்று சொன்னா பாருங்க, எனக்கு முன்னுக்கு படையல் மாதிரி மரக்கறிகள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு நான் எங்க சமையலை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இன்றைக்கு ஒரு விருந்து, மரக்கறி விருந்து தான் செய்ய போறோம். நாங்கள் போட்ட காணொலியில பார்த்திருப்பீங்கள், பால் காய்ச்சல் நிகழ்வு பார்த்திருப்பீங்கள். அந்த நிகழ்வை தொடர்ந்து அன்றைய நாளே ஒரு பெரிய ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களோட வீட்டை ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி வரப்போயினோம். ஒரு அக்கா ஏற்கனவே போன் எடுத்து சொல்லி இருந்தா ஃபேமிலியோட வாரன்னு சொல்லி, இன்னும் ஒரு நண்பியுமே வர இருக்கிறா. அப்ப அவைகளுக்குமே எங்க வீட்டை சேர்த்து நாங்கள் சமையல் செய்ய போறோம். அப்ப அதுக்கான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு மரக்கறி விருந்தென்று கூட சொல்லலாம். அங்கால பாத்தீங்களன்னு சொன்னா உள்ள கொதிச்சு பொங்கி கொண்டிருக்குது. அதுதான் அம்மா பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் குத்தரிசி தான் போட்டுனாங்கள். குத்தரிசி நின்றாவிக்கும். அடுப்புல நிறைய நேரம் சோறு இருந்தாவிஞ்சா நல்லதாம அப்படியே அப்படித்தான் என்ன ஏண்டா இப்ப குத்தரிசி அவிய பாத்தீங்கன்னு சொன்னா சுமார் ஒரு 1.5 மணித்தியாலம் எடுக்கும். அப்ப 1.5 மணித்தியாலம் அங்க புது அடுப்புல சோறு அவிய போகுது. அன்றைக்கு அது ஒரு நன்மை தான். அப்போ குத்தரிசி அவிச்சு போட்டு நான கறி எல்லாம் எல்லாமே சாமினியக்கா ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க. ஆதிரா வந்துட்டா நித்திரை வருதாமன்னு சொல்லிக்கொண்டு அப்போ ஆதிராவை நித்திரையாக்கி போட்டு வருவா. அப்போ ரித்திக்குமே பின்னால போயிட்டார். எல்லாருமே சமைச்சு முடிய வருவீனம் போயிட்டா. அப்போ நாங்கள் முதல் நானும் அம்மாவும் சேர்ந்து மிச்ச விஷயங்களை செய்ய போறோம். அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க என்னென்ன சமையல்கள் செய்ய போறோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். சோறாவி இது இன்னைக்கு என்ன அரிசி? குத்தரிசி. குத்தரிசி வேலை செய்ய சுவத்துக்கா வெள்ளைய காய்ச்சறது. இப்போ வெள்ளைய காய்ச்சறது. அன்றைக்கு நிறைய கறிகள் தயிர் இருந்தா நல்லா தண்டு. தயிர் கிடக்குப்பா எங்க அப்பா கொண்டு அந்த அதில் இருக்கு. நல்லா இருக்கும். நல்ல ஒரு சாப்பாடு நீ சாப்பிடலாமா? சோறு தான் குத்தரிசி ஆசையா இருக்கு பார்க்க. உறவுகளே, எங்களுடைய கறிகளை முதல் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன கறி என்று சொல்லி. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கீரை கறி, பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அடுத்தது பருப்பு கறி காய்ச்ச போறோம். பருப்புமே ஊற விட்டாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பால் இருக்குது. இது கப்பி பால் என்று சொல்லுவோம். இங்கால பாவக்காய், பைத்தங்காய், தக்காளி பழம். ஏன் இந்த தக்காளி பழம்னு தெரியல, அதுவுமே இருக்குது. இங்கால தேங்காய் பூ சிரட்டைக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அது ஏன்னு சொல்லுவோம் போக போக. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் பால். இங்கால என்ன மரவள்ளி கிழங்கு பூசணிக்க, அப்படியே இங்கால கத்திரிக்காய் வாழைக்காய். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உப்பு பேக்கெட்டுமே வச்சிருக்கிறோம். ஏன் இந்த உப்பு பேக்கெட்? உப்பு வைக்கிறது. இந்த சைடுல உப்பு. நான் அப்போ யோசிச்சேன்னா உப்புண்டு வட்டி வச்சு கிடக்கு ஏன்னு சொல்லி.
அப்பண்டு சைடில் வைக்கணும்ன்றது வந்து வச்சுக்கிறாரு. சரி அப்படியே வந்து நாங்கள் சிரட்டைக்கு தேங்காய் வச்சிருக்கிறோம்னு சொல்லி நினைக்காதேங்கோ. இது வந்து எங்கட வீட்டு தேங்காய் தான் சரியோ. அப்போ திருவி முடிய பார்க்க சின்ன கிண்ணி கொண்டு வரையில அப்போ அதில் வந்து சிரட்டைக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறோம். சரி அப்படியே வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். இப்போ சோழந்த கட்டத்தில் இருக்கு சோறாவி இதான் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் தான் போகுது. ஏன்னா 10:30க்கு 4 ஒன்றும் பால் காய்ச்சி முடியவே 11 மணிக்கிட்டே ஆயிட்டு. இல்லாட்டி வழக்கமாக நான் எல்லாம் 12 மணிக்கு சாப்பிட்ருவோம் வீட்டு நின்றா. சில பேர் அப்படியே உமியா விட்டு விடுறாரு. சோறு வந்து அவிஞ்சிட்டு அரிசி கொஞ்சம் சரியில்லை போலடாக்கு. குளம் பார்க்கடாக்கு. சில அரிசி நல்ல சோறு இல்லை கொண்டுண்டா வரும். அதில் கலவை தண்ணியை விட்டு அப்படியே வச்சு விட்டா அவிச்சு பதமாக வந்துடும். இது கொஞ்சம் இதாக கிடக்கிறபடியே வடித்து போட்டு எடுத்தா தான் நல்லா இருக்கும். நானும் சில இடங்களில் அரிசி நல்ல அரிசி கண்டா அப்படியே உமியாக விட்டு விடுவேன். அதுதான் நல்லது சத்து. நாங்களும் இந்த கஞ்சியை பிடிச்சி ஊனாக்குறதில்ல தானே ஆட்டுக்கு வைக்கிறோம். அப்படியே குடிக்கலாம். முந்தி குடிக்கிறோம் நாங்கள். இப்போ நீ குடிக்காத என்ன அப்பா இப்போ நேரம் இல்லை குடிக்கிறோம். முந்தி அந்த கஞ்சி கண்டு காவல் இருக்கிறோம் நாங்கள். இப்போ அப்பா குடிக்கிறது தானே. இன்றைக்கு குடிக்கல. இன்றைக்கு என்னது இந்த சட்டிக்கு வடிக்கிறீங்க? ரெண்டுக்கு இப்போ நல்லா படைக்கணும் இல்லை. அதான் படைக்கிற நாட்களில் கஞ்சி குடிக்கிறேன் இல்லை மற்றபடி குடிக்கிறேன். சரி வேறு என்ன இந்த பயந்து இதை தண்டி போட்டு அதை கதியில் காய்ச்சிக்க பார்ப்போம். காய்ச்சி இங்கே இந்த அடுப்புன்ற வடிவம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா இருக்கு. அந்த கம்பி வைக்கல எல்லாமே அப்படியே மண்ணால் அம்மாண்ட கைவண்ணத்துல செஞ்ச ஒரு அடுப்பு. உள்ளுக்குள்ளையும் பார்த்தீங்களேன்னு சொன்னா ஊமல் மற்றது மட்டை எல்லாம் வந்து எரிஞ்சு கொண்டு இருக்குதுன்னு. அந்த பெரிய உறவுகள் ஒன்றுமே வந்து இல்லை. அளவான அடுப்பு. இது கூட கடந்த காலத்து வாழ்க்கை. அது பானை எப்படி கிடக்குன்னு சொல்லி யோசிக்காதங்கோ. நல்லா பொங்கி அவங்க அரிசி அரிசி சரியில்லை போலாடாக்கு பொங்கி பொங்கி ஊற்றுது. நம்ம வந்து நாங்கள் சோறு வந்து பெருக விட போகிறோம். அப்படியே விட்டு மூடி விட்டு ரகச்சாரி. சரி அடுத்த கறியில் மாய்த்து படுத்தோம். சமையல் துவங்கிட்டு சமையல் துவங்கிட்டு சமைச்சு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நல்ல கறிகள் இல்லை பெரிய பெரிய கறிகள். இது குழம்பு பூசணிக்காய். இது கத்தரிக்காய் வாழைக்காய். எல்லாம் வடிவா சமைச்சு எல்லாருமா இன்றைக்கு சேர்ந்த ஒரு சந்தோஷமான சாப்பாடு. அந்த பாய் காய்ச்சி எல்லாம் முடிஞ்சுது. முடிய ஒரு சமையல் சமைக்கணும் இல்லை மிரக்கறி. அப்போ அதுக்காண்டி வேண்டி போட்டு எல்லாம் வெட்டிக்கிட்டி மகள்லாம் மூத்தவா வெட்டிக்கிட்டி எல்லாம் தந்துட்டு ஆள் பொடிகளை கொண்டு போட்டு நான் தான் சமைக்க போகிறோம். சரியான வைக்க உண்மையா இருந்து நான் முதல்ல இந்த மரங்களை வச்சது வைக்க இருக்கான்னு வைக்கியாத்தான் கிடக்கு. அது போ சரி வருமா நினைக்கிறேன். அடுப்பு வளர்ந்தானே சீட்டு வீடு தான் கொஞ்சம் பதிஞ்சிருந்தானே. அந்த வெயிலும் இப்போ கணக்கு பெரிய வெயில் என்ன அது சரியான வெயில். அப்படி பிரச்சனை எல்லா இடம் தான் உங்களுக்கு பிரச்சனை. எல்லா இடம் வெயிலும் பக்கம் தான். சில இடங்கள்ல சரியான இடுப்பு கொடுத்துற மாதிரி இருக்கும். என்ன நான் இன்னும் இந்த மரங்களை வச்சபடியா எனக்கு கொஞ்சம் குறைவண்டு தான் சொல்லுவேன். என்ன கொஞ்சம் குறையுது. இன்றைக்கு வந்து பயங்கர வைக்கன்னு சொல்லி அறிவிப்பு. அதனாலதான் இன்றைக்கு பிடிக்கிறாங்க. என்ன சரி சரி சரியா. இப்ப 2-3 பேருக்கு சாப்பாடா வேண்டாமா. இந்த சோறு சாப்பிடல அப்படிங்க. என்ன சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில புட்டும் சாப்பிடுறேன். என்ன இந்த விரதம் இருக்கு. அப்படி பிடிக்கிறோம். வெள்ளிக்கிழமையில புட்டு சாப்பிடுறாங்க இருக்கணும். ஞாயிறுல அப்படி இருக்கணும். அப்படி வரையா என்ன என்ன நீ தெரியான்னு சொல்ற தெரியாது. அப்ப இந்த பிள்ளைங்க சொல்லுறியா? அந்த பிள்ளையா சும்மா சொல்லுதோ. இப்போ ரொம்ப நாள் மேல என்ன சாப்பிட்டது? கம்பெனில இல்லாம என்ன சாப்பிட்டது? இல்லை சாப்பிடுறது. நான் ஒரு ஆள் தான் வெள்ளிக்கிழமை விரதம் பிடிக்கிறேன். அப்போ என் பேர் பிடிச்சிருக்கு. எங்கட பள்ளியில கேக்குறீங்க? அத பின்னேற கையா வருங்களா? அதுக்கு சோட்டிஸ் கொடுத்தாச்சு. அதனாலே ஒண்ணாண்டது. சரி வேற என்ன சமைச்சு சாப்பிடுவோம். சனங்களை இருக்கா திருப்பி காட்டு இருக்கிறாக்கள.
நக்கள் கூடி போட்டுதான் அவ்வளவு தரம் குடிநீருக்கு வந்து தரத்திற்கா திருப்பி காட்டு நிறைஞ்சு வளையுது. பூசணிக்காயை பாருங்க வடிவாவிக்குது. அந்த முள்ளு எடுத்தாங்கால போடுங்க. எனக்கு பருப்பு கறி வேணுமா? பருப்பு கறியும் காய்ச்சிடுங்கள் என்ன பொரிக்கலம் என்று சொன்னா நல்லா தான் இருக்கும். பொரிப்போம். எதுவும் சோயா மீட் எதுவும் பொரிச்சா சோயா மீட்டோ பொரிச்சதெல்லாம் வேற என்ன வரும்? வேற என்ன சொல்ல சொல்ல செய்திருவீங்களா? எல்லாம் இன்னைக்கு அவியல் கறியா இருக்கு. அது ஒரு சுவைதான். கோயில்ல வேற பொரிச்ச காய்ச்சிதான் அதானுங்க அவியல் கறி தான் மறைக்கிறீங்கள சுவையா விடுவோம். பெரிய கட்டணும் கொண்டு வருது எல்லாம் எடுக்கணும். நல்லா அடுப்பு மாத்திரம் தெரியுது. தெரியாட்டம் கூட அடுப்பு வச்சால் இந்த கை விசாலமானது. அடுப்பு வச்சால் இந்த கை விசாலமானது. தள்ளிடுற சட்ட விசாலம் விசாலத்தை கொண்டு தள்ளிடு. நல்லா தான் இருக்குது. நான் தெரிஞ்சா ஈரம் இல்லை சொல்லி உடம்புல கொடுத்து வச்சிருந்தானே உடம்பு கூட ஆகுது. சரி அப்ப இது அவங்க லெட்டு கறியது இருக்கு. ஒரு கட்டம் கட்டமா பார்ப்போம். வெள்ளிக்கிழமை சட்டி மாத்திட்டீங்களோ? அடுப்பு மாத்திட்டீங்க? மசிக்கிற வசதிக்காண்டி அதுக்கு வச்சுறேன். பெரிய வழியா வட்டிக்கிறாக்க அவ மசிச்சு போடுவா. அதாவது அவ ரக்கி வச்சுக்கிறவ ரெண்டு மசிச்சு போடுவா. அவ அந்த அடுப்புன்ற ஒரு எல்லாம் ரக்கி வச்சு மசிக்கிறவா. இந்த அடுப்பு ரக்கி வச்சு மசிக்கிறேன். அதெல்லாம் கடை அந்த சத்தம் இருக்கும். அந்த கேஸ் அடுப்புல நான் இறக்கி வச்சு நானும் இறக்கி வச்சுதான் கீரை எல்லாம் மசிக்கிறேன். அம்மா யோசிப்பட்டி எங்க சமைச்சீங்க? அதான நீங்க நினைக்கிறீங்க. நாம சமைக்க பிரட்டி பால் விடுவாங்க. பால் இது என்னமா வீங்க கத்தரிக்க எலும்பி எலும்பி அடிக்கிறது தெரிய வேண்டிய மரக்கறிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கறது இந்த கிழங்கு பூசணிக்காய் தானே. ஆனா கிழங்கு பூசணிக்காய் தனிக்கறின்னா நல்லா இருக்காது. நிறைய கறிகளோட சேர்த்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படி வந்ததுயா எனக்கு குறைவு பிடிக்கிறது. நிறைய கறிகளோட சேர்க்க நல்லா இருக்கும். அப்பா சாப்பிடும் தெரியும். அதுக்கு ஒரு கறி என்றாலும் காணும் கிடைச்சு ஒரு கறி கிடைச்சதே நீங்க வந்து சூப்பரா இருக்கும். இறக்கி போட்டு நம்ம பைத்தங்காய் பார்ப்போம். அதுக்கு தக்காளி பழம் போட்டு நீங்க புளி இல்லையே? புளியும் சொல்றது நல்லா இருக்குமா? வரலையா? சரி சரி. அப்ப இனிமேல் நாங்க கொதிக்க விட்டு சரியா உப்பு எல்லாம் போட்டுட்டோம். சரி இப்ப வந்து எங்களோட மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் நல்ல வடிவா ரெடி ஆயிட்டுது. அதை இறக்கி போட்டு நான் கதைக்காம என்ன கதைக்கிறேன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி பாருங்க மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் கறி. அடுத்தது வாழைக்காய். என்ன நீங்க எல்லாம் அடுப்பை மாத்தி கொண்டு இருக்கிறீங்க? இதுல அப்படி வச்சு எனக்கு இருக்கிறதுக்கு வசதியான. அப்ப இந்த அடுப்புல மற்றது வச்சு வரட்டேன். எரியப்போ எனக்கு உதவி செய்ய அதுக்கு வைக்கிறீங்க. நீ எரிக்க மாட்டேன். எவ்வளவு தள்ளி ஏறி கத்திரிக்காய் பாப்பா நல்லா இருந்துச்சு. இதை மசிச்சு பசிக்குதான் எல்லாருக்கும். பசிக்குதாங்க. அப்படி என்ன சரி நேரம் 12 வருமா? நீங்க 12 வந்துடுங்க நீங்க. அப்படியே அப்ப பாவம் தானே. என்ன இதை நான் எரிப்பேன் எல்லாருக்கும். அப்படித்தான் எரியடா எரி எரி. சரி கீரையா மசிப்போம். என்ன பால் தேங்காய் போட்டது தண்ணி கொஞ்சம் கூடி போட்டு பரவாயில்லை. கீரை கொஞ்சம் இல்லை கீரை கொஞ்சம் தண்ணி இப்படி போய் இருக்கலாம். நீ இப்போ இனிமேத்தான் நீ சமையல் பார்க்கும். அதான் பார்க்குறேன். கீரை கடைஞ்சி போட்டு பேசிக்க அப்படியே விட. சரி
இங்கால என்ன வீடு பழுத்தங்காய் பாவக்காய் அதுதான் இந்த கீரைக்காய் ரெடி. அப்படியே எங்கள்ட சமையல் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாமே வந்து வச்சுட்டு அப்படியே அதுலேயே இருந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு நாங்கள் உண்மைக்குமே பாருங்க சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு. நாங்கள் குழம்பண்டு வச்சது பைத்தங்காய் பாவக்காய் தான். எல்லா மரக்கறியுமே ஒன்றா சேர்ந்து குழைச்சி ஒரு கட்டின புது வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட உண்மைக்குமே அது ஒரு வித திருப்தி தான் கண்டிப்பாக. சரி உறவுகளே, எங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாருமா சேர்ந்துருந்து சாப்பிட்ட கட்டம் வந்து நான் எடுத்துக்கொள்ளல. சாப்பாட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் நாளைய தினம் மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா மற்றும் அம்மா. நன்றி உறவுகளே.